இதே லிட்ரலி என்னோட ஸ்டோரி தான். இது வந்து எல்லாருக்கும் வந்து வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே இந்த வீடியோ பாருங்கள். கனெக்ட் ஆனால் கமெண்ட்டை சொல்லுங்கள். 2003 நான் பிறக்கிறேன். அந்த டைமில் வந்து என்ன உலகம், யார் அப்பா யார் அம்மா எதுவுமே தெரியாது. சாப்பிட்ணும், கத்தணும், தூங்கணும், சாப்பிட்ணும், கத்தணும், தூங்கணும். ஸோ இதுதான் ஃபுல்லாகவே ஒரு ப்ரொசீஜராக இருந்தது ஒரு 1 to 5 years. அண்ட் தென் வந்து ஸ்கூலுக்கு படி எடுத்து வைக்கிறோம். ஏன் ஸ்கூலுக்கு சேர்த்து விட்றாங்க? நாலேஜ் வரணும், நல்ல ஹேபிட்ஸ்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. ஸ்கூலுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு கற்றுக்குறோம், நிறைய விஷயத்த கற்றுக்குறோம். லைக் வந்து ஏபிசிடி கற்றுக்குறோம், தென் வந்து இங்கிலீஷ் பேச கற்றுக்குறோம், வாய் பேச கற்றுக்குறோம், எல்லாமே கற்றுக்குறோம். நல்லது கெட்டது எல்லாமே அந்த ஸ்கூலில் கற்றுக்குறோம். அது அடுத்தது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் வந்து திருப்பதியில் பிறந்தேன். எனக்கு வந்து தெலுங்கு தான் தெரியும். தெலுங்கு அண்ட் தென் வந்து ஹிந்தி, இது மட்டும் தான், இங்கிலீஷ், இது 3 மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்புறம் வந்து ஒரு அங்கே எஜுகேஷன் சரியில்லை சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தான் வந்தோம். இப்போ நான் கரண்ட்டில் இருக்கிறது வந்து அரக்கோணத்தில் இருக்கிறோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து இங்கே எங்கள் ஊரில் சேர சொல்ல வந்து 3rd ஸ்டாண்டர்டுங்க. நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வந்து அட்மிஷன் பண்ணோம் ஸ்கூலில். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஹிந்தி இருக்குது. சரி ஹிந்தி படிக்கலாம் சொல்லிட்டு ஹிந்தியில் என் பேரண்ட்ஸ் வந்து சேர்த்து விட்டாங்க. அப்படியே நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. ஹிந்தி ஃபுல்லாக அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து நான் ஒரு 7th வர சொல்ல இந்த ஹிந்தியை தூக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டு, லைக் வந்து முதல் லாங்குவேஜ் வந்து எப்போவுமே வந்து தமிழ் தான் இருக்கணும், ஹிந்தி இருக்கக்கூடாது, ஹிந்தி எழுதக்கூடாது சொல்லிட்டு அந்த ஹிந்தியை தூக்கிட்டாங்க. சரி ஓகே என்ன பண்ணோம் சொல்லிட்டு, வேணாம் இந்த ஸ்கூலில் வேறு ஏதாவது சிபிஎஸ்சி போய் தேடலாம் சொல்லிட்டு தேடாத ஊரே இல்லை, அவ்வளோ தேடணும். இந்த இடத்துல சீட் கிடையில, எதுவுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதே ஸ்கூலில் தான் திரும்பி போய் ரீஜாயின் பண்ணோம், அட்மிஷன் போட்டோம். ஸோ அந்த ஸ்கூலோட பேரும் நான் சொல்லுவேன், டாக்டர் விஜயன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் வந்து நான் படித்தேன். அரக்கோணத்தில் இருக்காது. அங்கே போய் திரும்பியும் வந்து அட்மிஷன் போட்டோம், தமிழ் படித்தோம். எங்கள் அக்கா வந்து அப்போது 10th ஸ்டாண்டர்ட். அவளும் வந்து 10th வந்து ஃபஸ்ட்டு டைம் தமிழ் படிக்கிறா, தமிழ் படித்து பாஸ் பண்ணிடுறான். அப்போ நான் வந்து 7th படிச்சுன்னு இருந்தேன். தமிழ் எனக்கு ஏறவே இல்லை, சுத்தமாக ஏறலை. அண்ட் தென் வந்து அங்கே இருக்கிற வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு நல்ல ஒரு கோச்சிங் எடுத்து 10th வரைக்கும் என்னை வந்து பூஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. 10th வந்து தமிழ் படித்தேன், தமிழ் படித்து பாஸ் ஆனேன். வீட்டில் வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, 10thப்பா இதுதான்ப்பா உன்னோட 11th 12th ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ண சொல்லிட்டு சொன்னாங்க. சரி 10th வந்து பாஸ் பண்ணிட்டேன். 11th போனேன். 11thப்பா இதுதான்ப்பா உன்னோட வந்து 12th அண்ட் தென் வந்து காலேஜுக்கும் வந்து கொடுக்குற மார்க்ஸ் வச்சு தான் எல்லாமே வந்து டிசைட் பண்ணப்பா சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு 11th படிச்சிட்டேன். 12th போனேன். 12th ஒன்று தான்ப்பா இருக்குது, படிச்சிரு, இது படித்தாதான் வந்து காலேஜில் வந்து நல்ல சீட் கிடைக்கும், நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும் சொல்லிட்டு 12th படித்தேன். பார்த்தா 12th படிச்சுட்டேன். எப்படியும் ஒன்று இந்த 3 years 10th 11th 12th எல்லாமே படிச்சுட்டேன். ஸோ இந்த 10th 11th 12th தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு, டிப்ரெஷன் என்ன, ஆங்ஸைட்டினா என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் வந்து காலேஜ்குள்ளே நல்ல சீட் கிடைக்குது, காலேஜ்குள்ளே போகிறோம். காலேஜ்குள்ளே போயிட்டு உட்காடுறோம். காலேஜாகவே இல்லை, ரொம்ப ஃப்ரீடம். லைக் வந்து என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் சுற்றலாம். ஸ்டாஃப்ஸ்லாம் வருவாங்க, அவங்க பாட்டுக்கு போர்டில் எழுதுவாங்க. அந்த டைமில் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருப்போன்னா, அடாச்சி ஸ்கூல்லையே இருந்துக்கலாமோ, ஸ்கூல்லையாச்சு நல்லா படிச்சிருப்போமோ. அப்போ நாங்கள் ஸ்கூல் மிஸ் பண்ணுவோம். ஸ்கூலில் இருக்க சொல்ல என்ன மிஸ் பண்ணோம், சின்ன வயசை மிஸ் பண்ணோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் லைஃபே. அந்த வந்து காலேஜ் வந்து 3 years ஒரு கோர்ஸ் எடுத்து, உதவாத ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க சொல்லிட்டு அந்த 3 years வந்து கஷ்டப்பட்டு படிப்போம். இன்ஜினியர்ஸாக இருந்தால் 4 years, ஆர்ட்ஸாக இருந்தால் 3 years, எப்படியோ 1 year வட்டி படிச்சிருவோம். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா வேலை வருங்க. அப்போது கரெக்டாக காலேஜ் முடிக்கிறப்போ கரெக்டாக 21 வயசு, சில பேருக்கு 22, சில சீக்கிரமாக சேர்ந்துருக்கலாம், சில பேர் வந்து லேட்டாக சேர்ந்துருக்கலாம். அப்போ வந்து 21 வயசு காலேஜ் வெளியே வர சொல்ல, சரி ஏதாவது வந்து இப்போ என்ன ஸ்கோப்பு, டெக்னிக்கல் தான் ஸ்கோப்பு. அது என்ன பண்ணுவாங்க எல்லாரும், அடிஷ்னல் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேங்க. கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஐடிக்குள்ளே போகணும் சொல்லிட்டு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். அது ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து 4 years, 22 வயசு. இப்போ வேலையே இல்லை. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டி டிப்ரெஷனு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னா இந்த 22 வயசில் தான் ஸ்டார்ட் ஆகும். எப்போ அந்த காலேஜ்லேருந்து வெளியே வரோமோ
அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். சில பேர் வந்து இப்போ மிடில் கிளாஸுக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். லைக் வந்து ரிச்சாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அப்பா அம்மாவோட பிஸ்னஸ் இருக்கும், அது பார்த்துப்பாங்க. மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு இஎம்ஐஸ் இருக்கும், அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஃபேமிலிக்கு. அந்த டைமில் வேலை கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசில் ஜாலியாக இருந்தோம், ஒரு நடு வயசில் வந்து ஒரு ஸ்கூலு, அதுவும் ஜாலியாக இருந்தோம். அப்புறமா காலேஜு செம்மையாக கட்டடிச்சோம், சுற்றணும், எல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்தது. ஓகே ஃபைன். ஆனால் வந்து கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கிட்டு வேலை தேட சொல்ல வேலை கிடைக்காது. அப்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? வேலை தேடுவோம், அப்புறம் கூப்பிட்றேன்ப்பா, வெயிட் பண்ணுப்பா, ஒரு 15 days வெயிட் பண்ணுப்பா, இப்படி சொல்லிட்டு தான் அந்த வெயிட்டிங்லேயே தெரிஞ்சிடும் நீ வந்து இந்த கம்பெனிக்கு ஃபிட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 3 வருஷம் ஒரு கோர்ஸ் எடுத்துருப்போம், அது அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் எடுத்துருப்போம், ஆனாலும் வேலை கிடைக்காது. ஏன்? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி சொல்லிட்டு அந்த 3 வருஷம் படித்த டிகிரியோட இதுவும் வேஸ்ட்டு தான், அந்த ஒரு வருஷோட கோர்ஸ் படித்ததும் வேஸ்ட்டு தான். இது ஒரு வேலையில் போய் சேர்ந்துருவோம். 15,000 ரூபாய் சம்பளம். இப்படி 15,000 இல்லைன்னா 20,000 கொடுப்பாங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. புரியுதுங்களா? ஏதோ ஒரு வேலை போய் சேர்ந்துட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து சம்பளத்தை கொடுப்போம். அந்த சம்பளம் பத்தவே பத்தாது. ஏன்னா ஃப்ரம் த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜிலிருந்து அந்த கோர்ஸ், சில பேர் கோர்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் கோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கோர்ஸ் பண்ணுறதுனால மிஞ்சி போனால் நிறைய லேக்ஸ் செலவாயிருக்கு, நிறைய லேக்ஸ் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ். ஆனால் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளோனா 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் மட்டும்தான். இது யாருக்கு பத்தோம்? இது நீங்கள் வாழ்நாள் வந்து சம்பாதிச்சாலும் இந்த 20,000 ரூபாய் வந்து பேரண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸும் காலேஜ் ஃபீஸும் எல்லாமே வந்து நம்ம வந்து டேலி பண்ணவே முடியாது. இதில் என்ன புரியுதுன்னா, ஒன்றுமே புரியல தான். ஏன் இப்படி? இதுதான் ரியாலிட்டி. அதான் சொல்லுவாங்க ரேட்ஸ் லைஃப். அப்படிதான். நம்ம வந்து பிடிச்ச மாதிரி வேலை இருக்காது, பிடிச்ச மாதிரி லைஃப் இருக்காது. சம்பாதிக்கணும், பேரண்ட்ஸ்க்காக சம்பாதிக்கணும், பின்னாடி ஒரு ஃப்யூச்சர் இருக்கும், அதுக்காக சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், இன்னும் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், நகை வாங்கணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் 20,000 ரூபாய் பத்துருமா யாராவது? அப்போ வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போனால் ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து தலை கொஞ்சம் வேலை செய்யணும். அதுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டுருவாங்க ஒரு ஐடென்டி கார்டு, அங்கே ஒரு வேலை செய்யணும். ஓன் பிஸ்னஸ் இருந்தால் ப்ராஃபிட் லாஸஸ் பார்க்கணும். மேபி ஓன் பிஸ்னஸ் வந்து ஒரு நல்லது தான். லைக் வந்து சொந்தமாக லீவ் போட்டுக்கலாம், கேட்குறோம், எவரும் இருக்க மாட்டான். ஆனால் வந்து அந்த ஃபேஸ் பண்ணுற கட்ஸ் இருக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு பிறகு லைஃப் எப்போ நம்ம ஸ்டடி ஆகும்? நம்ம கிளம்ப ஆகிட்டு பிறகு தான் சரியா லைஃபே சரியாகும். அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். அப்போ தான் என்னத்தை வெயிட் பண்ணுவோம், இன்னைக்கு சாவா நாளைக்கு சாவா சொல்லிட்டு வந்து டேஸ் வந்து எண்ணி இருப்போம். இதுதான் லைஃப்பில் ரியாலிட்டியே. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தென் வந்து மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.